நேற்று லேட் நைட் ரெடி பண்ணி வச்சிருந்த கேக்ஸ் எல்லாத்தையும் எடுத்து மெயின் கோட்லாம் பண்ணியாச்சு. எனக்கு வந்து இந்த கேக்கில் இருந்த ஒரு டாஸ்க் என்ன அப்படின்னா, கரெக்டாக அந்த பேஸ்ட்ரி பாக்ஸ்க்குள்ளார ஃபிட் ஆகிற மாதிரி தான் நம்ம வந்து ஐசிங்கே பண்ணணும். நம்ம வாட்டுக்கு ரேண்டமாக பண்ணிட்டு மேலே க்ரீம்லாம் நிறைய ஜாஸ்தி வச்சு கொடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால் பேக் பண்ணும்போது பேக்கிங்க்கு வந்து அந்த க்ரீம் இடிக்குங்கிறதுனாலேயே ஒரு டைமும் ஐசிங் பண்ணும்போதும் மெயின் கோட் பண்ணும்போதும் சைஸ் கரெக்டாக இருக்கான்னு சொல்லி ஒரு வாட்டி கிராஸ் செக் பண்ணிக்கிட்டேன். கரெக்டாக முடிச்சதுக்கப்புறமா அழகாக வந்து பீசஸ் போட்டுட்ருக்கேன். ஒரு கேக்கும் பீஸ் போடும்போது ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருந்தது. டேமேஜ் எதுவும் ஆகாமல் ஒரு ப்ராப்பர் பீஸாக பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பாக்ஸில் எடுத்து வச்சாச்சு. நான் எடுத்து வைக்கும்போது சைடில் வந்து ரோஜாவும் அப்படியே நீட்டாக எடுத்து அரேஞ்ச் பண்ணிக்கிட்டாங்க. அது பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருந்தது. இந்த பேஸ்ட்ரி பாக்ஸ் வந்து நம்ம ஜேகேஆர் பேக்கர்ஸ் மார்ட்ல இருந்து தான் நான் வாங்கியிருந்தேன். இது கரெக்டாக 1 கிலோவுக்கு 8 பீஸ் நம்ம போடுறோம் அப்படின்னு சொன்னால் ஒரு பீஸ் வந்து 120 கிராம் அந்த மாதிரி இருக்கும் இல்லைங்களா. அது வைக்கிறதுக்கு ஒரு ப்ராப்பரான ஒரு பேஸ்ட்ரி பாக்ஸ் இது. கஸ்டமர் வந்து டைரக்ட் பிக்கப் தான். பட் இருந்தாலும் இது கொஞ்சம் லாங் போகிறதுனால சூப்பர் சேஃப்டியாக இருக்கிறதுக்காக எக்ஸ்ட்ரா ஒரு டேப்புமே நான் அடிச்சுக்கிட்டேன். பார்க்கறதுக்கு எல்லா கேக்ஸுமே அழகாக இருந்தது. கஸ்டமர் வந்துட்டு அப்புறம் நீட்டாக வந்து ஒரு பாக்ஸ்லேயும் பேக் பண்ணி அவங்களுக்கு கொடுத்து அனுப்பிச்சாச்சு. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். டேக் கேர், பை.